இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் விஜய் சேதுபதி ரித்திகா சிங் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஆண்டவன் கட்டளை. குடும்ப கஷ்டம் காரணமா விஜய் சேதுபதி லண்டனுக்கு வேலை தேடி செல்ல முடிவெடுக்கிறார். இவருடைய நண்பர் யோகி பாபுவும் லண்டனுக்கு செல்ல முடிவு செய்ய இருவரும் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வருகிறார்கள். சென்னையில இருவரும் ஏஜென்ட் மூலம் பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள். பாஸ்போர்ட்ல மனைவி பெயர் இருந்தால் விசா எளிதில் கிடைக்கும் என்று ஏஜென்ட் சொல்வதை கேட்டு இருவரும் தங்களது பாஸ்போர்ட்ல மனைவி இருப்பதாக சொல்லி ஒரு பொய்யான பெயரை போடுகிறார்கள். விஜய் சேதுபதி தனது பாஸ்போர்ட்ல தனது மனைவி பெயரை கார்மேக குழலி என்று குறிப்பிடுகிறார். விசா இன்டர்வியூல யோகி பாபுவுக்கு மட்டுமே விசா கிடைக்கிறது. இதனால் விரக்தியில இருக்கும் விஜய் சேதுபதி நாசர் வைத்திருக்கும் நாடக கம்பெனியில வேலை செய்கிறார். இந்த நிலையில நாசர் லண்டன்ல நாடகம் நடத்த விஜய் சேதுபதி உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களை அழைத்து கொண்டு போக முடிவெடுக்க அப்போது அனைவரிடமும் பாஸ்போர்ட்டை தயார் செய்யும்படி சொல்லுகிறார். அந்த நாடக கம்பெனியில வேலை செய்யும் பூஜா தேவரியா விஜய் சேதுபதியோட பாஸ்போர்ட்டை பார்த்து அதுல குறிப்பிட்டிருக்கும் அவரது மனைவியை பற்றி கேட்கிறார். அப்போது விஜய் சேதுபதி தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் விசா எளிதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏஜென்ட் மூலமாக பொய்யான ஒரு தகவலை பாஸ்போர்ட்ல பதிவு செய்திருப்பதாக சொல்லுகிறார். இது பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று விஜய் சேதுபதிக்கு எச்சரிக்கும் பூஜா அந்த பெயரை எப்படியாவது நீக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். விஜய் சேதுபதியும் அந்த பெயரை எப்படி நீக்குவது என்று வக்கீலிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார். வக்கீல் அந்த பெயரோட பெண்ணை தேடி கண்டுபிடித்து அவரை விஜய் சேதுபதியின் மனைவியாக நடிக்க வைத்து விவாகரத்து வாங்கிவிட்டதால் பாஸ்போர்ட்ல இருந்து பெயரை நீக்கிவிடலாம் என்று சொல்லுகிறார். இதனால் கார்மேக குழலி என்ற பெயர் இருக்கக்கூடிய பெண்ணை தேடி அழைகிறார். அப்போது டிவில ரிப்போர்ட்டாக வேலை செய்யும் ரித்திகா சிங்கோட பெயர் கார்மேக குழலி என்பதை அறிந்து அவரை விஜய் சேதுபதியோட மனைவியாக நடிக்க போராடுகிறார்கள். இறுதியில ரித்திகா சிங் விஜய் சேதுபதியோட மனைவியாக நடிக்க சம்மதித்தாரா, விஜய் சேதுபதி தனது குடும்ப கஷ்டத்தை நீக்க லண்டன் போனாரா என்பதே மீதி கதையா. சமூகத்துல நடக்கும் அவலங்களை இந்த படத்துல சுட்டிக்காட்டி யதார்த்த இயக்குனர் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் மணிகண்டன். பாஸ்போர்ட்ல எத்தனை முறைகேடுகள் நடக்கிறது, எதிலும் தவறான வழியை தேர்ந்தெடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுல இந்த படத்தை தெளிவா சொல்லி இருக்கிறாரு. விஜய் சேதுபதி ஒரு இடத்துல கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இறுதி சுற்று நாயகி ரித்திகா சிங்கும் விஜய் சேதுபதிக்கு போட்டி போடும் வகையில தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கேயோட இசையில பாடல்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. பின்னணி இசையில தனது முழு பலத்தையும் போட்டு உழைத்திருப்பது நன்றாகவே தெரியுது. சண்முக சுந்தரோட ஒளிப்பதிவு காட்சிகள் அழகாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. மொத்தத்துல ஆண்டவன் கட்டளை சமூக அக்கறை உள்ள படம். மேலும் சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.